Okay. And also you can see the screen, I believe. Share பண்ணிக்கிறேன் PDF. Yes, sir. Okay. So this topic 9 we are going to discuss. This is a small practice on they're teaching you how to learn vocabulary in English language. There are various ways to do it. One popular method is you may use the dictionary. லேசாக ஒரு பாக்கெட் டிக்ஷனரி அல்லது லிஃப்கோ டிக்ஷனரி எடுத்து நீங்கள் மீனிங்ஸ் தேடுவீங்க. சில நேரம் இங்கிலீஷுக்கு இங்கிலீஷ்லேயே மீனிங் தேட வேண்டிய சந்தர்ப்பங்களும் வரும். எது எப்படியோ learning the English vocabulary is very important because if you want to have a good command of the language பற்றி ஒரு நல்ல ஒரு தெளிவோடு இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு vocabulary-யை நீங்கள் எவ்வளோக்கு வளர்த்துக்கொள்றீங்களோ அவ்வளோக்கு நல்லது, ரைட்? அந்த வகையில் இதில் நாங்கள் சில கைட்ஸ் பார்க்குறோம். இப்போ இதில் இருந்து சில கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வரப்போகுது. அதாவது வேர்ட்ஸ் ப்ரிஃபிக்ஸ்னா என்ன, சஃபிக்ஸ்னா என்ன, அடுத்தது ஒத்த சொற்கள், எதிர் சொற்கள், இந்த மாதிரி விஷயங்களை வந்து விளங்கி கொள்ளணும். அதே மாதிரி அதை எப்படி டிக்ஷனரியில் தேடுறது அல்லது ஒரு வேர்டை பார்த்தா எப்படி மீனிங்கை நாங்கள் புரிஞ்சு கொள்வது, அந்த டெக்னிக்ஸ் தான் இதில் பிரீஃபாக உங்களுக்கு கைட் பண்ண போகிறோம். ஸோ லெட் மீ walk you through the paragraphs. In the first part of this course, we focused on improving your knowledge on the system of English language, that is the grammar or structure. However, learning the system of the language is not the whole story of learning English. While the knowledge on grammar gives you a good understanding of how the system of a language works, to communicate successfully, you need a repertoire of words. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கிராமர் மட்டும் படித்து ஒரு லாங்குவேஜை விளங்கி கொள்ளலாம். அதாவது ஒரு அந்த லாங்குவேஜில் எப்படி பிரயோகங்கள், சொற்பிரயோகங்கள், எப்படி அந்த பேட்டர்ன்ஸ் வருதுன்னு சொல்லி கிராமரில் நீங்கள் படிக்கலாம். ஆனால் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வேர்ட் vocabulary வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். வேர்ட்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ திஸ் சாப்டர் ஹெல்ப்ஸ் யூ டு enrich your vocabulary that helps to produce well-composed documents or speech. Moreover, sound vocabulary will help you to understand. Sound சொன்னா நினைக்கல நல்ல சொற்பிரயோகம்னு சொல்லுவோம். நல்ல vocabulary. Sound vocabulary will help you understand the texts you read well. அப்போ எவ்வளவு சொற்கள் தெரியுதோ, புதிய ஆர்டிகல்ஸ், புதிய பேராகிராஃப்ஸை வாசிக்கிற நேரம் உங்களுக்கு வந்து இன்னும் அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி. Reading books, magazines, newspapers, etc. will help you expand the vocabulary. However, learning vocabulary of another language is not as simple as many of you think. லேசப்பட்ட விஷயம் இல்லை, அப்படித்தான் எல்லாரும் நினைக்கிறது. எஸ், it is a complex process to learn to use a word in a target language as a native speaker uses it. ஒரு சுயமா பேசுகிற ஒரு ஆள் யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்னொரு மொழியில் இருக்கிற ஒரு ஆள் அந்த மொழியை பயன்படுத்துகிற நேரம் அதில் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் வந்து இருக்குது. அப்போ நாங்கள் எப்போவுமே என்ன செய்வோம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஸ்போக்கனுக்கு போகிற நேரம் ஒவ்வொரு சொல்லையும் நாங்கள் மைண்டில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே போவோம். ரைட், அது நேச்சுரலாக நடக்குது. ஒவ்வொரு சொல்லாக எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி தான் பேச பார்ப்போம். அப்போ அது ஒரு சேலஞ்ச் ஒன்றிக்கு ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்குள்ள நாங்கள் போகிற நேரம் இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். அப்போ அதில் வர சேலஞ்சஸ் என்னன்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இட் இன்வால்வ்ஸ் த ஃபாலோவிங். அதில் முதலாவது ரெக்கக்னைஸ் த வேர்ட் இன் இட் ஸ்போக்கனோ ரிட்டன் ஃபார்ம். ஸ்போக்கன் ஃபார்ம் ஒன்று இருக்கும், ரிட்டன் ஃபார்ம் இருக்கும். சில மொழிகளில் உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ்லேயும் அது விதிவிலக்கல்ல. சில நேரம் சில இடங்களில் ஸ்போக்கனுக்குள்ள வேர்டு ஒன்று நிற்குது, ரிட்டனுக்குள்ள ஒரு வேர்டும் நிற்குது. அடுத்து ரீகால் இட் அட் வில். ஏன்னா தேவைப்பட்ட நேரம் நினைவு வாரது ஒன்று நிற்குது. நாங்கள் எந்த இடத்துல பயன்படுத்தும் நேரம் எங்களுக்கு ரீகால் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரிலேட்டட் டு அன் அப்ரோப்ரியேட் ஆப்ஜெக்ட் ஆர் கன்செப்ட். ஒரு வேர்டை நீங்கள் மைண்டில் வச்சிருக்கிறீங்கன்னா அந்த டைமில் அந்த கன்செப்டுக்கு அல்லது அந்த பொருளுக்கு பொருத்தமான இதாக நாங்கள் ரிலேட் பண்ணி சொல்லக்கூடிய மாதிரியான வேர்ட் வரும். யூஸ் இட் இன் த அப்ரோப்ரியேட் கிராமட்டிக்கல் ஃபார்ம். சரியான அந்த பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் அந்த விஷயங்களோட பயன்படுத்தணும். இன் ஸ்பீச்
pronounce it in a recognizable way. எல்லாருக்கும் புரியிற மாதிரி அதை உச்சரிக்கணும் பேசுற நேரம். In writing, spell it correctly. எழுத்தை சரியா போடணும் ரைட் பண்ற நேரம். The correct collocation. Collocation சொன்னா சில நேரம் அதை நாங்க அந்த adjectives, adverbs இந்த மாதிரி நாங்க அந்த அந்த வேர்டே நாங்க கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்லுவோம். அப்ப அது சரியான collocation யூஸ் பண்ணுவோம். Use it at the appropriate level of formality. Formalityன்னு சொன்னா சரியான முறையில நாங்க அதை பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு ஃபார்மல் ஸ்பீச்ன்னு ஒண்ணு இருக்குது, இன்ஃபார்மல் ஸ்பீச்ன்னு இருக்குது. ஃபார்மல் ஸ்பீச்ன்னு சொன்னா நாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல கதைக்கிற நேரம் அல்லது ஒரு அதிகாரியோட கதைக்கிற நேரம் அல்லது லெட்டர் எழுதுற நேரம் ஒரு லாங்குவேஜ் ஒன்று இருக்குது. அதே இதை நாங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கேஷுவலா நாங்க எழுதுவோம். இந்த ஃபார்மாலிட்டிஸை பத்தி தெரிஞ்சிருக்கும். அண்ட் பி அவேர் ஆஃப் இட்ஸ் connotations அண்ட் அசோசியேஷன்ஸ். அப்போ எங்களுக்கு அந்த வேர்டோட சம்பந்தப்பட்ட வேற என்ன சரி அதோட ரிலேட் ஆகிருக்குதா அதுகளையும் நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். ரைட். ஸோ வில் பி டிஸ்கஸிங் தீஸ் திங்ஸ் briefly. It is always a very good practice to learn vocabulary in context rather than learning them in isolation. எப்போவுமே இந்த மொழின்னு இல்லை, இங்கிலீஷ் மட்டும் இல்லை, எந்த மொழியா இருந்தாலும் அந்த மொழிக்குரிய அந்த அந்த சொல்லுக்குரிய பின்னணியோட படிக்கிறது தான் பெட்டர். அதை ஐசோலேட் பண்ணி படிக்கிறதை விட, ஐசோலேட்னு சொன்னா இன்னொரு தனிச்சு எடுத்து அந்த வேர்ட்ஸை படிக்கிறதை விட அந்த வேர்ட் வந்த பின்னணி அல்லது இன்னொரு சம்பவம் அல்லது ஏதாவது ஒரு கருத்தோட ரிலேட் பண்ணி பேசுற நேரம் அது விளங்கி கொள்ளுற நேரம் இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கூடும். ஸோ திஸ் இஸ் of course similar to learning the vocabulary of your first language. When you learn words as you encounter them in their proper context. அப்போ அதுக்கு பொருத்தமான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வார நேரம் நாங்கள் அந்தந்த வேர்ட்ஸை அந்த சந்தர்ப்பத்தில் யூஸ் பண்ணோம். இப்படிதான் நாங்கள் எங்களோட முதலாவது மொழியை படிச்சிக்கிறோம் தமிழ் மொழியாக இருந்தால். So you can use a similar approach to learn the vocabulary of your target language. Extensive reading and purposeful listening, therefore, are good ways of improving vocabulary. எல்லாரும் சொல்ற அட்வைஸ் தான். உங்களோட vocabulary கூட்டுறேன்னு என்ன செய்யணும்? நல்லா வாசிக்கணும். எக்ஸ்டென்சிவ் ரீடிங், அதே மாதிரி வேணும்னே கேட்கணும். இங்கிலீஷ் ப்ரோக்ராம்ஸ், இங்கிலீஷ் நியூஸ், இங்கிலீஷ் ரேடியோ ஜோக்கி ஷோஸ் போகுது. இந்தந்த விஷயங்களை பர்பஸ்ஃபுல்லி லிஸ்டன் பண்ணால் தான் உங்களோட vocabulary வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். ரைட். ஸோ த நெக்ஸ்ட் டெக்னிக் இஸ் அ குட் டிக்ஷனரி இஸ் மேண்டட்டரி இன் லேர்னிங் அ ஃபாரின் லாங்குவேஜ். ரைட். அது டிக்ஷனரியை பற்றி ப்ரீஃபாக ஸ்டார்ட்டில் பார்த்துக்குது. Now let's look at some of the hints here. It is always best to find out what a word means by looking it up in a dictionary. However, there are some practical problems like distracting you from the text to refer it. On the other hand, there are other ways of getting the meaning of a word. We call them word analysis and looking for context clues. Right. பொதுவா என்ன ஆட்கள் செய்யறதுன்னா ஒரு வேர்ட் தெரியாட்டி டிக்ஷனரி எடுத்து நாங்கள் பார்க்குறது. இப்போ டிக்ஷனரி எடுத்து பார்க்குற நேரம் அந்த வேர்ட் ஐசோலேட் ஆகும். ஐசோலேட் ஆகினதோட எங்களோட ஃபோக்கஸ் கண்டெக்ஸ்ட்லேருந்து வெளியே போய் இப்போ அந்த வேர்ட மீனிங்கே நாங்கள் தேடுறதுக்கு பார்க்குறோம். அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று நடக்க போகுது. அது ஒரு விஷயம்தான். ஆனால் உங்களோட மெயின் கண்டெக்ஸ்ட்லேருந்து உங்களை ஐசோலேட் பண்ணுற வேலை தான் அந்த டிக்ஷனரி பார்க்குற விஷயம். அப்போ அதில் சொல்கிறாங்க என்னென்னா வேற சில மெத்தட்ஸ் இருக்குதான் உங்களோட வேர்ட மீனிங்கை விளங்கி கொள்றதுக்கு அல்லது அதோட இதை புரிஞ்சு கொள்றதுக்கு. அப்போ அதுக்கு சொல்ற ஒரு அப்ரோச் தான் வேர்ட் அனாலிசிஸ், பகுப்பாய்வு செய்யறது. இல்லாட்டி கண்டெக்ஸ்ட் க்ளூஸ் பார்க்குறது. கண்டெக்ஸ்ட் க்ளூஸ்ன்னு சொன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த பின்னணிக்கான க்ளூன்னு சொல்றதுன்னா உத்திகள், யூகங்கள், சில துணுக்குகள்னு சொல்லுவோம். துணுக்குகளை தேடி நாங்க ரைட் இதாக தான் இருக்கோம்னு கெஸ் பண்ணி எடுக்கிறோம். However, எப்படியா இருந்தாலும் you should never assume that a word has only one meaning. Such an assumption will lead to confusion. அப்போ எப்போவுமே ஒரு வேர்ட் ஒரு மீனிங்ல தான் இருக்குன்னு எதிர்பார்க்கல. அது கன்ஃபியூஷனை தரும் சில கண்டெக்ஸ்ட்ல பார்க்குற நேரம். ரைட். So most words have several meanings and all word definitions are context dependent. சரிதானே? அநேகமான சொற்களுக்கு பல கருத்துக்கள் இருக்குது. ஒவ்வொரு சொல்ற டெஃபினிஷனும் கண்டெக்ஸ்ட் டிபெண்டா அந்தந்த பின்னணியில சார்ந்து இருக்குது அல்லது தங்கி இருக்கு. ரைட். If you find the definition of a particular word does not make sense in relation to the rest of the sentence,
If you find the definition of a particular word you know does not make sense in a relation to the rest of the sentence, use context clues and word analysis to work out another meaning. If you find it difficult, however, you should look up the meaning in a dictionary. Right? அப்ப நீங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட ஒரு வேர்டுக்கான டெஃபினிஷனை நீங்க தேடுறதுக்கு நீங்க ஒரு வசனம் ஒன்று வாசிச்சு கொண்டு போறீங்க. அதுல உள்ள வேர்ட் வந்து மத்த அது சென்டென்ஸ்ல மத்த பகுதியோட ரிலேட் ஆகுறதுல உங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாம இருக்குதுன்னு சொன்னா, அது விளங்கிக் கொள்ள இல்லாம இருக்குதுன்னா, ஏனைய சென்டென்ஸோட முதலாவது அப்ரோச் பண்ண சொல்ற டெக்னிக்ஸ் தான் இந்த கன்டெக்ஸ்ட் க்ளூஸ் யூஸ் பண்றதும், வேர்ட் அனாலிசிஸ். இது 2ம் சரி வராட்டி தான் நீங்க என்ன செய்யணும்? டிக்ஷனரிக்கு போகணும். அப்ப இதுல முதலாவது கன்டெக்ஸ்ட் க்ளூஸ்னா என்னன்னு பார்ப்போம். So context of the word will often provide clues to understand the word. இப்போ context of the word ன்னு சொன்னா word பின்னணி வந்து உங்களுக்கு clues தரும். For example, let us study the following sentence. Right. இப்போ இதுல பாருங்க, இப்படி உங்களுக்கு நிறைய situation வரும். தெரியாத word வரும். ஆனா எங்களுக்கு context clue டெக்னிக்கை பாவிச்சு விளங்கிக் கொள்ளலாம். Right. His feelings for his cousin was ambivalent. Sometimes he delighted in her company and sometimes he could not stand the sight of her. சரியா? அப்ப கணிக்கல பாருங்க, ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய வசனங்கள் கணிக்கல இருக்குது. Sometimes he delighted in her company. அதாவது அவட துணையில அவன் சந்தோஷப்படுத்தினான் சில டைம்ல. And sometimes he could not stand the sight of her. சில நேரங்கள்ல அவளை கண்ணுல காட்டலாம இருக்குது. இந்த 2 விஷயம் வந்து அவ எங்களுக்கு இப்ப இந்த இதுல எங்களுக்கு இந்த வேர்ட் தெரியல. பட் we have some idea about the other sentences. இதுல என்ன சொல்ல வாராங்கன்னு சொல்லி. ரைட். அப்ப அதுல எக்ஸ்பிளனேஷன் என்ன தந்திக்குது. Here it is clear that what ambivalent means. A person with ambivalent feelings has mixed emotions that are conflicting. ஒன்றோடு ஒன்று முரண்படுற ஃபீலிங்ஸை சொல்லக்கூடிய ஒரு கருத்து மாதிரி தான் இது விளங்குது. Therefore, it is not difficult to guess that in this context, ambivalent means conflicting. ரைட். அப்ப எங்களுக்கு எப்படி எடுத்தோம்? அப்ப இப்படி ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணி அந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கிற சென்டென்ஸ் இது. ஆனா அந்த சென்டென்ஸ்ல பின்னுக்கு வர கன்டெக்ஸ்ட்டை வச்சு எங்களுக்கு இதுல கெஸ் பண்ணலாம். இப்படி நிறைய உங்களுக்கு நாவல்ஸ் வாசிக்கிற நேரம், இந்த பேராகிராஃப்ஸ் வாசிக்கிற நேரம் வந்து சில வேர்ட்ஸ் இது அந்த மீனிங்கை நாங்க பிறகு வர சம்பவத்தோட அல்லது விவரத்தோட எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். ரைட். அவங்க ஆம்பிவேலன்ட்னு சொல்றது கன்ஃப்ளிக்டிங் ஒரு விஷயத்தை தாராங்க. இதை பாருங்க, அடுத்த வேர்டை பாருங்க. அடுத்த வசனம். She tried her best to give her audience the impression of being erudite, but instead she proved that she knew nothing. Right? அப்படின்னா எங்களுக்கு விளங்குது என்ன? She tried her best to give her audience the impression of being erudite, but instead she proved that she knew nothing. அது கடைசி வசனம் என்ன சொல்லுது? ஆனா அவக்கு ஒண்ணும் தெரியாத இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணிட்டா. அப்படின்னு சொன்னா முந்தின வசனத்துல எங்களுக்கு விளங்கு இருடைட்ன்னு சொன்னா அவன் வந்து இம்ப்ரெஷன் நல்ல அபிப்பிராயம் கொடுக்கறதுக்கு தானே ட்ரை பண்ணிக்கிறான். அப்போ இந்த above sentence you get a contrasting clue that provides the meaning of erudite by giving the opposite meaning. Right? இது விளங்குதா? எக்ஸ்பிளைன் பண்றது இந்த இந்த எப்படி கண்டெக்ஸ்ட் க்ளூ கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி. Are you getting the idea? Right. Shafa, Abdullah. Shafa, you can unmute and speak. That mic பிரச்சனையா? Abdullah, is it clear? Right. நீங்க விளங்காட்டி ஒருக்கா சொல்லிக் கொடுங்க. நீ ஸ்டாப் பண்ணி கொடுங்க. நான் ஃபாஸ்டா போறதா இருந்தா. So make it a point to stop me and clarify your doubts. உண்மையிலே இந்த மாதிரி எனக்கு தெரியல. சில நேரம் இது நல்ல இதுதான் இந்த ஹையர் எஜுகேஷன்ல உள்ள பெஸ்ட் விஷயம். என்னன்னா சிஸ்டமேட்டிக்கா நிறைய டெக்ஸ்ட் நீங்க வாசிக்க போறீங்கன்னா, நீங்க நாளைக்கு ஒரு ரிசர்ச் பேப்பர் செய்யறதா இருந்தால் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தா தான் எங்களுக்கு ஒரு
எவ்வளோ பெரிய புக்கா இருந்தாலும், இந்த தடிப்பு புக்கா இருந்தாலும் வாசிச்சு முடிக்கலாம். ஏன்னா, நாங்க எல்லாரும் அ வில்லியம் ஷேக்ஸ்பியரோ அல்லது அ என்ன சொல்றது, இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மாஸ்டர்ஸோ இல்ல. அது எங்களோட நோக்கமும் இல்ல. இங்கிலீஷ்ல மாஸ்டர் ஆகுறது. ரைட்? எங்களுக்கு தேவை வந்து ஒரு 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 குறிப்பிட்ட பேசேஜ வாசிக்கிற நேரம், எங்களுடைய ஒரு பர்ப்பஸுக்காண்டி நாங்க வாசிக்கிற நேரம், அதில உள்ள இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாரி இருக்கணும். அதில என்ன சொல்ல வாராங்க. அப்ப அதுக்கான சில டெக்னிக்ஸ் தான் இந்த இதில சொல்லி தரோம். அப்ப நீங்க இந்த பிராக்டிஸ வந்து உங்களோட ஃபர்தர் ரீடிங்ல நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்படித்தான் ஒரு அப்ப இதுக்கு பிறகு எந்த பெரிய மெசேஜ பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பயம் வராது. அல்லது என்ன சொல்றது? அந்த எரிச்சல் மனப்பாங்கு வருமே! அதெல்லாம் வராது. ஏன்னா, இப்ப உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு சென்டென்ஸ டேக்கிள் பண்ணணும்னு. சென்டென்ஸ்ல என்னத்த ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி பார்க்கணும்னு சொல்லி. ரைட்? அப்ப எத்தன புக்னாலும் நீங்க வாசிப்பீங்க. ரைட். லெட்ஸ் லுக் அட் தி நெக்ஸ்ட் ஒன். அப்ப அதுல ஒரு கன்ட்ராஸ்டிங் க்ளூ எருடைட்ன்னு வந்தது. சொன்ன இதுக்கு ஆப்போசிட் மீனிங். ரைட். The management assumed that their move would ameliorate the problem. ஏன்னா, இப்போ உண்மைக்கு எனக்கும் அதோட மீனிங் தெரியாது. அப்ப நான் இத வாசிச்சு தான் எங்களுக்கு தெரியும். பின்னுக்குள்ள விஷயத்த. The management assumed that their move would ameliorate the problem, but it only worsened the issue further. அப்ப கவனிக்கல பாருங்க. பட் இட் ஒன்லி வேர்சன்ட்ன்னு சொல்ற நேரம், அப்ப அதுக்கு ஆப்போசிட் ஆனது ஒன்றா தான் இருக்கும். சிம்ப்ளிஃபை பண்றது, இல்லாட்டி சீர்படுத்துனது இந்த மாரி மீனிங் தான் நெனைக்கல வரப்போகுது. So here the second part of the sentence says that the move of the management worsened the problem, which is the opposite of ameliorate. Therefore, it is not difficult to guess that ameliorate means to improve. அப்படி ஒரு மீனிங்க்கு நாம போகலாம். இனி இப்ப இப்ப ஓரளவுக்கு விளங்கிட்டுருச்சுன்னா, இப்ப நீங்க இன்னும் சீரியஸ் ஆயிக்கிறீங்க. சரியான இங்கிலீஷ் மீனிங் தெரியும்னா, இப்ப நீங்க 2ண்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். எதுக்கு? டிக்ஷனரி பார்க்குறதுக்கு போகலாம். டிக்ஷனரில வேர்ட பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். தட்ஸ் ஹவ் வி டூ இட். இப்ப இந்த இந்த விஷயம் தான் நாங்க மத்த பிள்ளைகளுக்கு சொல்றது என்னன்னா, இந்த தமிழ் மீடியத்தில இருந்து வார ஸ்டூடண்ட்ஸ் வந்து பொதுவா ஒரு நிலைப்பாடு ஒண்ணு இருக்குது என்னன்னா, ஆ ஹையர் எஜுகேஷன் இங்கிலீஷ்ல படிக்கணும். அதுக்காண்டி என்ன செய்றது, கிராமர் கிளாஸ் அல்லது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஒண்ணுக்கு போறது. அப்படி படிக்கல. அத அங்கனைக்குள்ள இங்கிலீஷ படிச்சுட்டு வந்து திரும்ப இதுக்குள்ள வந்து அ ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு சொன்னா, தட்ஸ் நாட் கோயிங் டூ வொர்க். அது 2மே ரிலேட் ஆகாது. ஏன்டா இது ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். அது வந்து லாங்குவேஜ் எஜுகேஷன். ஒன்று வி ஹேவ் டு லேர்ன் த லாங்குவேஜ் அலாங் த ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். அதுதான் அங்கனைக்குள்ள முக்கியமான பாயிண்ட். அப்ப அதுக்கான இந்த விஷயங்கள் தான் இதுல உங்களுக்கு அ கைட் பண்ணப்படுது. ஸோ ஹியர் த செகண்ட் பார்ட் ரைட். ஓகே. அதுவும் பார்த்துட்டோம். Let us see another example. In this case, the restatement clue hints us to guess the meaning. அப்போ opposite clue பார்த்தோம். இப்ப restatement clue ஒன்று தாரது மூலமா எங்களுக்கு மீனிங் எடுத்துக்கொள்ளுது. உதாரணம், his redundancy was not pleasing. In fact, the way he repeated drove me quite insane. Right? In fact, the way he repeated drove me quite insane. So his redundancy was not pleasing. இதே மாரி, she is an articulate student, ready and willing to speak on every subject. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு விளங்குது, இந்த முன்னுக்குள்ள இந்த சென்டென்ஸ்ல உள்ள இந்த வேர்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் திரும்ப அதே இதுல சொல்லப்பட்டிருக்கிற கருத்து ரிப்பீட் ஆகிக்குது இங்கனைக்குல. இங்கனைக்குல சொல்லியிருக்கிற இந்த வேர்ட கருத்து இங்கனைக்குல ரிப்பீட் ஆகிக்குது. அப்போ ஆர்டிகுலேட்ன்ற வேர்டுக்கு தெரியாட்டியும், கமா போட்டுங்களால சொல்லிக்கிறத வச்சு, ரெடி அண்ட் வில்லிங் டு ஸ்பீக் ஆன் எவ்ரி சப்ஜெக்ட்னா, அவ அ ஒழுங்கா பேசுறதுக்கு தயாராகிக்கிறா, இதா இருக்கிறான்ற விஷயத்த திரும்ப எம்பசைஸ் பண்ணுது. அப்படின்னா இந்த மீனிங்க தான் இங்கனைக்குல கொஞ்சம் இந்த மீனிங் தான் இங்கனைக்குல சொல்லப்பட்டிருக்குது. அதே மாரி இன்ஃபாக்ட் இந்த த வே ஹி ரிப்பீட்டட் அவர் என்னமோ ஒண்ணு செஞ்சுக்கிறாரு. இந்த ரிடண்டன்சிய செஞ்சுக்கிறத தான் இங்கனைக்குல சொல்லிக்கிறோம். ரிப்பீட்டட் இந்த விஷயம். So in this first example, the second part of the sentence restates the meaning of redundancy as the repetition. அப்ப redundancy-ன்னா திரும்ப திரும்ப செய்ற ஒரு வேலைய தான் அன்னைக்கு சொல்லுது. In the second sentence, the meaning of the word articulate is restated by the phrase ready and willing to speak or talk, which means talkative.
டாக்கட்டிவ்னு சொல்றது ஒரு மீனிங் வரும். அப்படி இல்லாட்டி ஆர்டிகுலேட்ன்னு சொன்னா நல்ல பேசக்கூடிய சிறந்த முறையில பேசக்கூடிய மீனிங் தான் நம்ம இன்னைக்கு வரப்போகுது. அப்போ எங்களுக்கு எக்ஸாக்ட் மீனிங் தெரியாட்டியும் கெஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த விஷயம் ரிப்பீட் ஆகி. இப்போ ஒவ்வொரு வகையான கன்டெக்ஸ்ட் க்ளூ வந்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஒன்று என்ன சொல்லணும், கன்ஃப்ளிக்ட், அதாவது கன்ஃப்ளிக்டிங் சொல்றதை விட 2 மாதிரியும் வார கருத்துல உள்ள வேர்ட், அதே மாதிரி ஆப்போசிட் மீனிங்ஸ் வார க்ளூ, கன்ட்ராஸ்டிங் க்ளூ சொன்னோம். அதே மாதிரி ரிப்பீட் பண்ணி சொல்ற க்ளூஸ்ன்னு சொல்லி சில இருக்குது. அப்போ இப்படி நாங்கள் வேர்ட் மீனிங்ஸை விளங்கிக் கொள்ளலாம் கன்டெக்ஸ்ட் க்ளூஸ் மூலமாக. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேர்ட் அனாலிசிஸ். சொற்களை ஆய்வு செய்வது. சொல்லாய்வு அல்லது சொல் ஆய்வுன்னு சொல்லுவோம். எஸ். In word analysis, we need to identify the word roots, prefixes and suffixes. இப்போ குரானிக் அரபிக் விளங்கிக் கொள்றதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்களே, ஒவ்வொரு சொல்லையும் மூல சொல்ல தேடுவாங்க, ரைட்? அதோட ஆரம்ப சொல் என்ன, மெயின் வேர்டு என்னன்ற விஷயம் இருக்கும். அதுல இருந்தே பல கருத்துக்கள் அப்படி பறந்து போகும். அந்த மாதிரி தான் இங்கிலீஷ்லையும் ரூட் வேர்ட்ஸ் இருக்குது. அப்போ ரூட் வேர்ட்ஸ்ல இருந்து எங்களுக்கு ப்ரிஃபிக்ஸை போட்டு அல்ல சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்றது முட்சேர்க்கைகள், சஃபிக்ஸ்ன்னு சொல்றது பிற்சேர்க்கை. அந்த வேர்டுக்கு முன்னுக்கையும் பின்னுக்கையும் போட்டு வேர்ட்ஸ். ஸோ மேபி தீஸ் வேர்ட்ஸ் ஆர் அன்ஃபேமிலியர் டு யூ. Therefore, let us see what they mean. Prefixes can consist of one or more letters. அப்போ ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்றது முன்சேர்க்கை. They are parts of words that appear at the beginning of the words. சரியா? Beginning of the words. Right. Suffixes are like prefixes and can consist of one or more letters. However, unlike prefixes, they appear at the end of the word. Root is the part of the word to which prefixes and suffixes are attached in order to form new words. So, அப்போ ரூட்டை வச்சு தான் ஒன்று ப்ரிஃபிக்ஸ் இல்லாட்டி சஃபிக்ஸ்ன்னு சொல்லி உங்களோட இந்த புதிய வேர்ட்ஸ் எல்லாம் உருவாக்கப்படும். ரைட். இப்போ இதில் பார்ப்போம் word roots. As its name suggests, a root is a word from which other words grow, usually through addition of prefixes or suffixes. These roots usually have a Latin or Greek origin. ரைட்டா? இந்த ரெண்டு பாஸ் சைடு மூல இது ஒன்று இருக்கும் அந்த ரூட் வேர்ட்ல. Following list provides some common Latin and Greek roots in English. சரிதானே? அப்போ இப்படி பார்ப்போம். இதுல வந்து எல்லாமே ப்ரிஃபிக்ஸஸ் கொஞ்சம் தரப்பட்டி. அவுடி, இல்லாட்டி ஆடி, பின், பயோ, ஜீன், ஜியோ, ஜூன், ஜஸ், மேனு, மிட், மிஸ், பேத், போட்டோ. அப்ப உங்களால உள்ள இந்த ரூட் ப்ரிஃபிக்ஸஸுக்கு என்ன கருத்து சொல்லப்பட்டீங்கன்னு நீங்க பாருங்க. அதோட ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸை பாருங்க. உங்களுக்கு எல்லாமே மிச்சம் பரிச்சயமான வேர்ட்ஸ் தான். இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்க, இந்த மீனிங்கோட சார்ந்து இருக்கும். ரைட்? அப்படி இந்த 10 வேர்ட்ஸையும் ஒருக்க பாருங்க. இதுல இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ப்ராக்டிஸ் ஸ்கில்ஸ்ல. Okay, does it make sense? புரியுதா? இதோட மீனிங்ஸ் கேள்விப்பட்ட வேர்ட்ஸ் தான். அநேகமா ஜஸ்டிஸ்ல பாருங்க, ஜஸ் நீதியோட சம்பந்தப்பட்ட, டு பி ஃபேர், லோவோட சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸ் எல்லாமே இந்த ப்ரிஃபிக்ஸ் இருக்கும். ஜட்ஜ், ஜேயு அவனில் வரும்.
ஜியாலஜி, ஜியோகிராஃபி, ஜியோ கெமிஸ்ட்ரி எல்லாம் பூமியோட சம்பந்தப்பட்டது. ஜீன், ஜெனியாலஜி, ஜெனடிக், ஜீன்ஸ், இனம், வகை, கைண்ட். லைஃபோட சம்பந்தப்பட்டது பயாலஜி, பயோகிராஃபி, உயிரியல். ஓகே, ஷாஃபா தான் ஆன்சர் பண்ணல. கிளியரா ஷாஃபாக்கு? If you have an issue with your mic will be better to instantly communicate. அப்படின்னா chatல சொல்லலாம். இந்த மீட்டிங்ல chat இது அதுல போய் you can ask whatever you want or you can tell. Mets will be held tomorrow at 9:30. நாளை மெட்ஸ் பாடம் முடிகிறது சார். 9:30. ஓகே, அடுத்தது போறேன். Since I assume all of you understood this. இந்த வேர்ட்ஸ், the meanings, உங்களுக்கு பயிற்சியில வந்து இப்படி சில வேர்ட்ஸை தந்துட்டு கேட்பாங்க. ரூட்டை தந்துட்டு மீனிங்கை கேட்பாங்க. இல்லாட்டி இதை தந்துட்டு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸை தந்துட்டு இதில் ரூட் வேர்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படியான கொஷின்ஸ் தான் வரும். அந்த மிச்சம் இருக்குது பாருங்க. இதுல சிலது வருவது ப்ரிஃபிக்ஸா வருது. டிரான்ஸ்போர்ட் பின்னுக்கு வந்து, இதுல முன்னுக்கு வந்து போர்ட்டபிள். தூக்குறதுக்கு சொல்றது போர்ட்டபிள் லேப்டாப். ஸ்கிரைப் எழுதுறது. இன்ஸ்கிரைப், சப்ஸ்கிரைப் they write. ஸ்கிரிப்ட், manuscript, superscript. Vac, empty. Vacation, அந்த இடத்தை விட்டு காலி பண்ணு. வெக்கேட். வீடியோ பார்க்குறது. பார்க்குறது. விஷன். Right. Okay, recognizing prefixes and suffixes. Prefixes and suffixes are a group of letters added to word groups to create new words. These additions account for much of the flexibility of English, often allowing dozens of words to be built on one root. Prefixes சொல்றது பாருங்க, அதுலயே ஒரு மீனிங் வருது. ப்ரீ மீனிங் பிஃபோர் அண்ட் ஃபிக்ஸ் மீனிங் fasten. fasten சொல்ற என்ன? fasten your seat belts ன்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த ஏரோப்ளேன்ல இருந்தா அந்த ஸ்டியூவர்டஸ் சொல்லுவா fasten your seat belts. fasten சொன்னா பூட்டி கொண்டு, அப்படி பொருத்தி கொள்ளுன்னு சொல்லுவோம். ரைட்? அப்போ ப்ரீஃபிக்ஸ்ன்னு சொன்னா வேர்டுக்கு முன்னுக்கு பொருத்தி கொள்ளுங்கன்னு சொல்றது fastening. Clearly demonstrate the meaning of the word prefix fasten before. By attaching or fastening to the beginning of the word roots, prefixes modify and extend meaning. Recognizing common prefixes will help you to decipher the meaning of new words quite often in your readings. Decipher ன்னு சொன்னா பிரிச்சு பார்க்குறது. ரைட்? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பிரிச்சு பார்க்குறது. காமன் ப்ரிஃபிக்ஸஸை நீங்க புரிஞ்சு கொண்டு. அப்போ இதுக்கு முன்னுக்கு பார்த்தோம் நிறைய ப்ரிஃபிக்ஸஸ் இப்படி வந்தது. டெலி, பேக், அங்கிட்டு ஜியோ, ஜீன், பயோ, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் காமனா தெரிஞ்ச ப்ரிஃபிக்ஸஸ். ஓகே, நெகேஷன் எக்ஸாம்பிள் தரையில. அடுத்தது போகும் சஃபிக்ஸஸ்.
Suffixes are attached to the ends of the word roots. Suffixes modify and extend meanings, many times by altering the grammatical function or part of speech of the original word. For example, suffixes can turn the verb create into a noun, an adjective, or an adverb, right? Noun ஆவும் மாத்தும், adjective ஆ மாத்தலாம், adverb ஆவும் மாத்தலாம். இது ஒரு ஒரு வேர்புக்கு பின்னால சஃபிக்ஸ் போட்டுன்னு. ஸோ இதுல பாருங்க கிரியேட்ன்ற வேர்ப் எடுத்தா எக்ஸாம்பிளுக்கு நவுன்ஸ் எப்படி உருவாகுதுன்னு பாருங்க. கிரியேட்டர், கிரியேஷன், கிரியேட்டிவிட்டி, கிரியேச்சர், adjective, creative, adverb, creatively, right? இது சஃபிக்ஸ் செய்யற வேலை. Therefore, suffixes can be categorized as noun forming suffixes, verb forming suffixes, and adjective forming suffixes. மூன்று வகையான அது அது எந்த வேர்டை உருவாக்குன்ற வகையில மூன்றா பிரிக்கிறோம். ரைட். இதுல பாருங்க சில காமன் சஃபிக்சஸ் தரப்பட்டிருக்குது. ஏசிவை இல்ல முடிகிறது. அது மீனிங் ஏசின்னு வந்தா ஒரு ஸ்டேட், ஒரு நிலை அல்லது ஒரு தரம், குவாலிட்டியை சொல்லுது. டெமோக்ரஸி, பிரைவசி, தனிப்பட்ட தன்மை, ஜனநாயகம், அது ஒரு ஸ்டேட், அது ஒரு நிலைமை. ஏசிவை இதே மாதிரி அடுத்த லிஸ்ட் பாருங்க. இதுல வந்து நவுன் ஃபார்மிங் சஃபிக்சஸ், சரியா? இதுல ஃபர்ஸ்டா தந்திக்கிற எல்லாமே நவுன்ஸை உருவாக்குது. அதோட மீனிங்ஸை இதுல பார்க்கலாம். ஸோ கோ த்ரூ திஸ் லிஸ்ட் ஃபார் அ வைல். ஒபாசிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐடிவை, குவாலிட்டி. ஒபாசிட்டி எங்க பாத்தீங்க சொல்லுங்க பாப்போம். யாராவது எடிட்டிங், அந்த எந்த எடிட்டிங்? இமேஜ் எடிட்டிங், ஒபாசிட்டி. எஸ், எக்ஸாக்ட்லி. பாருங்க அது குவாலிட்டியோட சம்மந்தப்பட்ட வேர்ட் ஐடிவை. பாருங்க மொத்தம் இப்ப பாருங்க இஆர் ஓஆர் வந்து ஒரு காரியத்தை செய்யறால சொல்லுவோம். அந்த ஒன் ஹூன்னு போட்டிக்கிறேன்னா ஒரு காரியத்தை செய்யறாங்க. ஐஎஸ்டி பாருங்க, சயின்ஸ் சயின்டிஸ்ட், பிசிஷியன் பிசிசிஸ்ட், டென்டல் இதோட சம்பந்தம் டென்டிஸ்ட். என்ன ஆக்ட் பண்றவரை ஆக்டர் சொல்லுவோம். ஓஆர் நம்ம ஒன் ஹூங்கிறது யார், அந்த காரியம் யார் செய்யுது, அந்த விஷயத்தை யார் செய்யுதுன்னு ஆக்ஷன். ரைட். அதே மாதிரி verb forming suffixes and adjective forming suffixes. பாருங்க இந்த லிஸ்ட். verb forming, verb உருவாக்கு, ATE, concentrate, கவனம் செலுத்து, regulate, formulate, stimulate, ஒரு விஷயத்தை செய்ய, cause, blacken, enlighten me, எனக்கு தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லுவோம். enlighten, en. அடுத்து adjective forming suffixes. உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸையும் இதுல போட்டு பார்த்தா விளங்கும் அதுக்கான சஃபிக்ஸ் என்னன்னு சொல்லி.
எது சஃபிக்ஸ் பார்ட் எது ப்ரிஃபிக்ஸ் பார்ட்னு இப்போ தெளிவாக விளங்கும். நிறைய நீங்கள் அன்றாடம் கேள்விப்பட்ட வேர்ட்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ். ப்ரொவின்ஷியல் கவுன்சில். ப்ரொவின்ஷியல் வர்றது இந்த ஏஎல்ல முடிகிற சஃபிக்ஸ். ஒரு இடத்தை குறிச்சு பெர்டைனிங் டுன்னா ஒரு இடத்தை ஒரு இதுக்கு ரிலேட்டட். ஓகே, ஓகே. I'm going to pause பண்ணிட்டு I'm going to go to the exercises first. Let me stop sharing. கிருஷ்ணோட இது கிடைச்சிட்டா? இல்ல சார். Login. Login. நோ. What's the state? ஆல் என்ன அப்ரூவ்ட் தான். மெயில் வரல இன்னும். மெயில் வரல. வேற ஒன்றும் பெண்டிங்ல தானே இது? இல்ல எல்லாம் அப்ரூவ்டுன்னு தான் காட்டுது ஸ்டேட்டஸ். கொஞ்சம் இருங்க. எல்லாம் கிரீன்ல காட்டுதா? ஓ, அப்படின்னா கடைசி இது நான் சொல்றேன் அந்த ஓகே. எல்லாம் கிரீன்ல காட்டுது. உங்களுக்கு இமெயில் வரையலண்டா சொல்றீங்க இன்னும்? அப்ரூவ்ட்னா அந்த இமெயில் வந்துச்சு. அந்த இதுல இருந்து 2 வீக்ஸ்க்கு பிறகு தான் இது லாகின் டீடைல்ஸ் கிடைக்கும்னு மெயில் வந்துச்சு லாஸ்டா. கொஞ்சம் நீங்க லாகின் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல் வந்து நினைக்கும். ஓ, அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகே. ஓகே. நீங்க லாகின் ஆகி பார்க்க இல்லையா? லாகின் ஆகுது இல்லையே சார். இது எப்படி கொடுத்தீங்க லாகின் ஆகிறதுக்கு? யூசர் நேம் என்ன? அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் வந்து உங்களோட என்ஐசி நம்பர். வருது இல்லையே. அதான் யூசர் நேம் வந்து அந்த தந்திக்கிற எஃப்ல வர நம்பரும், பாஸ்வேர்ட் வந்து உங்களோட என்ஐசி நம்பர். அது ஆக்டிவாக இல்லையா அப்போ? இல்லையே. ம். நான் இன்னொருக்க ட்ரை பண்ணி பார்த்து சொல்றேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சொன்னீங்க. அப்படி 10 நாளைக்கு மேல போயிட்டு இருந்துச்சுன்னா, மெயில் வந்து 10 நாளைக்கு மேல இருந்துச்சுன்னா, அந்த அட்மின் மெயிலுக்கு அனுப்புங்க. எனக்கு இன்னும் ஆக்டிவேட் ஆகலைன்னு சொல்லி. சரியா? ஆஹா, பொதுவா ஓகே. பொதுவா ஒர்க் பண்ணும். 10 டேஸ்க்குள்ள ஒர்க் பண்ணும். சரி, ஓகே. ஓகே. மத்த ஆள்கட என்ன ஸ்டேட்ல இருக்குது? சஹாமாடையும் சஃபாடையும் டாக்குமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்குது சார். பெண்டிங்ல இருக்குதா? இன்னும் ரிவ்யூ பண்ணல. ஓகே. சரி. ஞாயிற்றுக்கிழமையே நாளைக்கு தான் பார்க்கணும். English topic 9. சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இதில் முதல்ல ஆக்டிவிட்டி முதல்ல பார்ப்போம். மேட்ச் த ரூட் வித் தேர் மீனிங். சொல்லுங்க பார்ப்போம். ஆடிக்கு ஆடி எதுக்கு வரும்? எந்த மீனிங்? டு ஹியர்.
to here. Right. அடுத்து சொல்லுவாங்க ஷஹாமா ஜியோ எதோட சம்பந்தப்பட்டது? earth, எர்த். ஷஃபா சொல்லுங்க பாப்போம். பயோ எதோட சம்பந்தப்பட்டது? ஷஃபாவோட மைக் ப்ராப்ளம் இருக்கணும். மைக்கை அன்மியூட் பண்ணலாம். மைக் இருந்தா இந்த இது. ஷஃபாவோட என்ன இஷ்யூன்னு தெரியல. பெட்டர் இஃப் யூ கேன் somehow give some idea. இல்லாட்டி chat ஓப்பன் பண்ணியும் செய்யலாம். ஃபோன்ல இருக்கிறீங்களோ லெஃப்ட்ல இருக்கிறீங்களோ தெரியல. லெஃப்ட்ல இருந்தா லேஸ் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மற்ற ஆளுங்க சொல்லுங்களேன். bio வரும் போல life bio. லைஃப். ஓகே. ஜேயூஆர் ஜூர் ஜூரி ஜஸ்டிஸ் Law, லோடு சம்பந்தப்பட்டு. ஜீன் ரேஸ் அண்ட் கைண்ட் என்ன? reason, பேத்தாலஜி பேத்தட்டிக் பேத்தட்டிக் பாவம்னு சொல்றதுதான் இது பேத்தட்டிக். பாவமேன்னு சொல்லுவோமே, சஃபரிங் ஃபீலிங். ஓகே, அப்படி ஒன்று வந்துட்டு அடுத்து செகண்ட் ஆக்டிவிட்டி போகும். இதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. இது சிங்கிள் எம் வரும் கமிங். சரி, பிள்ளையா போட்டிக்கிறேன். இதில் சொல்லுங்க விச் வேர்ட் இஸ் ஸ்பெல்ட் கரெக்ட்லி? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்லலாம். first one, First one. Which one is correct? last one, Third one. Third one. Yeah. Which one? second, Second. Which one? first, என்ன மீனிங் இது? கிடைக்கிறது, கிடைக்கு பெற்றுக்கொள்ளுதல். ஃபர்ஸ்ட் ஒன். RECEIB. ரிசிப்டுக்கும் RECEIPT ரிசிப்ட். நீங்க இந்த கடையில் உங்களுக்கு ரிசிப்ட் தருவோம். ரைட். Number 3. Add a suitable prefix to the given word to create its antonym. Right. Antonyms இந்த படிக்கையிலே அப்படி வச்சுட்டு ஓகே பதில் ஒன்று வருது chatல. ரைட். ஓகே, ஃபைனலி chatல சாப்பாடு ஆன்சர் சொல்லு. Okay, let's first go back to this and then come back to. Okay, further இப்போ மூணாவது ஸ்டேஜ். அப்போ முண்டு பார்த்தோம். முதலாவது vocabulary படிச்சுக்கொள்வது ஒரு டெக்னிக் என்ன? கண்டெக்ஸ்ட் க்ளூஸ். கண்டெக்ஸ்ட் க்ளூஸ் அதாவது அந்த பின்னணி சார்ந்த அந்த உத்திகள், க்ளூஸை கண்டுபிடிக்கிறது, துணுக்குகள். ரெண்டாவது மெத்தட் வந்து வேர்ட் அனாலிசிஸ், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பார்க்குறது, ரூட் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது. மூணாவது ஸ்டேஜ் தான் டிக்ஷனரி ஒன்று யூஸ் பண்ணுறது. ரைட். ஸோ மேக்கிங் த சாய்ஸ் ஆஃப் அ குட் டிக்ஷனரி. The final solution to all your word problems would be looking up in a dictionary. Probably the first thing you should learn about dictionaries is that they are not all the same. Therefore, before making a choice, it is always good to have a good look in several dictionaries. ஒன்றுக்கு மேற்பட்ட dictionaries பார்த்து மீனிங்ஸை புரிஞ்சுக்கொள்ள பார்க்கும். For example, refer several dictionaries for the same word. Then you would find that some dictionaries give more information than others do. ஒன்றை விட இன்னொன்று கூட இன்ஃபர்மேஷன் தரணும். The printing format of the dictionary is also important because it improves readability. Print பண்ணப்பட்டதை வாசிக்கிறது இன்னும் better. The printed year should be also considered when purchasing one because the newer versions always have more words than their previous ones. அது உண்மைதானே. பழைய டிக்ஷனரி விட புதிய டிக்ஷனரியில் சில நேரம் கூட
டெக்ஸ்ட் இருக்கும், புதிய வேர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க அல்லது புதிய விளக்கங்களை போட்டிப்பாங்க. However, it is always advisable to have 2 dictionaries. A big one, உதாரணத்துக்கு ஆக்ஸ்போர்ட் கன்சைஸ் ஆர் அட்வான்ஸ்ட் லேர்னர்ஸ், கேம்பிரிட்ஜ் அட்வான்ஸ்ட் லேர்னர்ஸ் எட்ஸெட்ரா எப்படி இருக்குது ஆக்ஸ்போர்டு அல்லது கேம்பிரிட்ஜ்டு that contains more information at your desk, and a small pocket size one to carry with you to your class or workplace. Pocket size இந்த மாதிரி இருக்கும். இது வந்து சிங்கிள் டிக்ஷனரி, இங்கிலீஷ் சிங்கிளா இந்த மாதிரி லிஃப்ட் கோட் இருக்குது, ஆக்ஸ்போர்டு ஷார்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட பாக்கெட்டில் அல்லது பர்ஸில் வச்சுக்கொண்டு நீங்கள் கொண்டு போகணும். நம்ம 2 வெர்ஷன் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. ஒரு ரீடருக்கு டிக்ஷனரி பெரிய வெர்ஷன் ஒன்றும் இந்த மாதிரி பாக்கெட் சைஸ் வெர்ஷன் ட்ராவலிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ரைட். அடுத்த விஷயம் வந்து எட்டிமாலஜி. இதுக்கு சொல்லுவாங்க, அரபுல சொல்ல சுபுபுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது ஒரு சொல்லிட ஹிஸ்ட்ரி, ஸ்டோரி, ஒரு சொல் வந்ததுக்கான பின்னணி என்ன இந்த விஷயம். அது அந்த ஸ்டடியை இங்கிலீஷ்ல சொல்ற எட்டிமாலஜின்னு சொல்லி. ரைட், the story behind the word. To enrich your vocabulary, you can also learn about the stories behind the words. Many English words come from the names of people, places, and events. Learning the stories behind these words is a pleasant and painless way to enlarge your vocabulary. Knowing the stories will help you keep the words anchored in your memory. அதாவது இந்த கதைகளை தெரிஞ்சா, வேர்ட கதைகளை தெரிஞ்சா அது தொடர்ந்து உங்களோட மைண்ட்ல அப்படி நிற்கும், நின்று நிலைக்கும்னு சொல்றாங்க. ஸோ வி கால் திஸ் லேர்னிங் த எட்டிமாலஜி. அப்போ இப்படி சில எட்டிமாலஜி எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கீழே தந்திக்கிறாங்க. ரைட், உதாரணத்துக்கு டேண்டலைஸ் த வேர்ட். இந்த டேண்டலைஸ் த வேர்ட் எப்படி வந்தது, அதுக்கான சாம்பிள் சென்டென்ஸ் நாங்கள் பார்க்கலாம். அப்போ டேண்டலைஸ், அக்கார்டிங் டு ஏன்ஷியன்ட் myth, Tantalus was a king whose misbehavior was cruelly punished by the gods. He was forced to stand in a pool of water that dried up whenever he tried to drink. Over his head was a luscious bunch of grapes that rose higher whenever he tried to eat. Right. அப்போ என்ன சொல்றாங்க, டேண்டலஸ்னு ஒரு அரசன் இருந்தானா, அவன் மிஸ்பிஹேவியர், அதாவது கூடாத நடத்தைகள் காரணமாக கடவுள்கள் வந்து அவனை மிச்சம் கொடூரமா தண்டிச்சாங்க, பனிஷ் பண்ணாங்க. எப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு அவன் ஒரு பூல் ஆஃப் வாட்டர்ல நின்றா நிக்கிற நேரமே அது காஞ்சி போயிடும். குடிக்கிறதுக்கு யோசிக்கிற நேரம் அந்த தண்ணி ட்ரை ஆகிடும். அப்படி இல்லாட்டி ஒரு இடத்துல நிக்கிற நேரம் தலைக்கு மேல கிட்ட கிரேப்ஸ் கொடி ஒன்று இருக்கிற நேரம் அவன் கையை வசத்துற நேரம் அது மேல போய்கொண்டே இருக்குமோ, அவன் கெட்ட இல்லாத மாதிரி இப்படி அவனை பனிஷ் பண்ணி கொண்டு இருந்தான். ஸோ thirsty and starving, தாகமும் பசியும் இருந்தீங்க. Tantalus always had food he couldn't reach and water he couldn't drink. அப்போ டேண்டலஸ்க்கு வந்து என்ன சொல்றது, அடைய முடியாத சாப்பாடும் குடிக்க முடியாத தண்ணீரும் தான் அவனோட பிரச்சனையா இருந்தது. ஸோ no wonder then that being tantalized by something means we are teased and tormented by what is just out of our reach. அதாவது அப்போ அதுல இந்த ஒரு மீனிங் எடுத்துக்கிறாங்க. டென்டலைஸ்ங்கிற மீனிங் எப்படின்னா, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் எங்களை ஏமாத்துற மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் நாங்கள் அதை டென்டலைஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த டென்டலஸ் அரசன் பேர்ல இது வந்து அவனுக்கு ஏற்பட்ட அந்த ஏமாற்று குணத்தை தான் டென்டலைஸ்ன்னு சொல்றது. அப்போ இன்னைக்கு சாம்பிள் சென்டென்ஸ், tantalized by the smell of frying bacon, the dog stared hungrily at the stove. இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். Tantalized by the smell of frying bacon. Bacon தான் என்ன? What is bacon? Anybody? பேக்கோன்னு சொன்னா பன்றி இறைச்சா சார்? எஸ், பன்றி இறைச்சி. நீங்க தேடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ரொம்ப தேடிக்க தெரியல. தேடிதான் பார்த்தேன். Right. அப்போ அந்த பன்றி இறைச்சியோட வாசம் மூலமா அது ஒரு வகையான ஏமாத்தப்பட்டது. அதை
என்ன அடைய இயலாத மாதிரிக்கு ரொம்ப பசியோட பார்த்து கொண்டு இருந்தோம். எஸ், பிக் மீட் இல்ல, பிக் மீட், MEAT, ரைட். போக், அதாவது உண்மையாக நாங்கள் போக்குன்னு சொல்லுவோம் அந்த சமைச்ச பண்டி இறைச்சி. இது பேக்கன்னு சொல்றது பொதுவாக பொரிச்ச பண்டி இறைச்சி சொல்றது, ரைட். நீங்கள் அந்த பிஸா ஹட்ல எல்லாம் விற்பாங்க, பிஸா ஹட்ல, ரைட். அப்போ அந்த அதோட வாசத்தால் அந்த நாய் வந்து ரொம்ப பசியோட ஸ்டோவ் அடுப்பை பார்த்து கொண்டு இருந்துதான். ஸ்டேடுன்னு சொன்னால் இப்படி கண் வச்ச கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவோம், ரைட். தட்ஸ் வாட் இட் வாஸ் ட்ரைங் டு டூ, ரைட். அப்போ டென்டலைஸ்டுன்னு மீனிங் அதுதான் அதோட பின்னணி. டென்டலிஸ்ன்னு சொல்ற ஒரு அரசன் இதுல இது வந்து, ரைட். அடுத்தது நெமசிஸ்ன்னு சொல்றது. நெமசிஸ்ங்கிறது the ancient myths also tell of Nemesis, a goddess, ஒரு பெண் கடவுளாம், whose job it was to hunt down and punish those guilty of excessive pride or of disrespect to the gods. அப்போ இப்படி ஒரு கடவுள் ஒன்று இருந்தாலும் அவரோட வேலை என்னன்னா, யாரு அளவுக்கு அதிகமாக தற்பெருமை கொள்றாங்களோ அல்லது கடவுள்களை அவமதிக்கிறாங்களோ அவங்கள தண்டிக்கிறது தான் இந்த நெமசிஸ்ன்னு சொல்ற கடவுள், பெண் கடவுளோட வேலையாம். நோ மேட்டர் வேர் தே ஹிட், அதாவது பாவம் செய்யற ஆளுக்கு எங்க ஒளிஞ்சாலும் her victims could not escape their punishment. அந்த அவரோட பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பே இயலாது. டுடே when we say that someone or something is our nemesis, we mean that the person or thing is bound to bring about our downfall or failure. அப்ப யாராவது ஒரு ஆளை பார்த்து நாங்கள் நெமசிஸ்ன்னு சொன்னா அவர் வந்து அது மீனிங் என்னன்னா, அவர் எங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட வேலை ஒன்று செய்ய வர, அதில் எங்களுக்கு ஒரு அஃப என்ன சொல்றது, எங்களுக்கு கஷ்டப்படுத்துற ஒரு வேலையை அவர் எங்களுக்கு செய்கிற ஒரு ஆளை தான் நாங்கள் நெமசிஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொரு வகையில் சொல்றோம்னா யமன்னு சொல்லுவோம். எங்களோட பாஷையில் சொல்லுவோம் யமராஜா, இவன் ஒரு யமன் வந்துட்டான், குழப்பறதுக்கு வந்துட்டான்னு சொல்லுவோமே, அந்த மீனிங் தான் இது நெமசிஸ். ஸோ இன்னைக்கு ஒரு சாம்பிள் சென்டென்ஸ். இன் ஷேக்ஸ்பியர்ஸ் ட்ரெஜடி ஒதெல்லோன்னு சொல்ற அந்த நாடகத்தில் இயாகோ இஸ் ஒதெல்லோஸ் நெமசிஸ். ஒதெல்லோட ஒரு இந்த மாதிரி கஷ்டத்தை உண்டாக்குற ஒரு ஆள் தான் இயாகோ. மோட்டிவேட்டட் பை என்வி அண்ட் ஹேட்ரட், பொறாமையும் கோபமும் தான் அவன்கிட்ட இருக்குது. இயாகோ இஸ் டிட்டர்மின் டு டிஸ்ட்ராய் த மேன் ஹி கிளைம்ஸ் டு லவ் அபவ் ஆல் அதர்ஸ். அவனுக்கு பிடிச்ச அந்த ஆளை வந்து எப்படியாவது அழிக்கணும்னு அவனுக்கு என்வியும் ஹேட்ரடும் தான் இயாகோட்ட இருக்குது. அப்போ அன்னைக்குல நெமசிஸ்ன்னு சொல்றது அந்த அவனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற, அவனுக்கு எதிரியா இருக்கிற ஒரு ஆள். அடுத்து மேல்ஸ்ட்ராம். Maelstrom is a huge and powerful whirlpool found off the western coast of Norway. நோர்வேக்கு அண்மையில் இருக்கிற மேற்கு பகுதியில் இருக்கிற ஒரு ஒரு சுழியை சொல்றது whirlpool. Famous for whirling force and speed that swallow up boats and people. அப்போ அது ரொம்ப ஃபேமஸாக முழுங்குறதுக்கு, ஏன்னா போட்ஸ் பீப்புளெலாம் அதுக்குள்ளால போனால் உள்ளுக்கு எடுத்துரும், உறிஞ்சி எடுத்துரும். The maelstrom eventually gave its name to situations that pull us into disorder and confusion. அப்போ அதுலேருந்து ஒரு கருத்து எடுத்துக்கிறாங்க என்னென்னா, எப்பெல்லாம் குழப்பமான நிலை அல்லது ஒழுங்கான சிச்சுவேஷன் இல்லாமல் இருக்குதோ அதை நாங்கள் சொல்லுவோம் மேல்ஸ்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ சாம்பிள் சென்டென்ஸ். Unused to the political maelstrom that was Washington, the young senator found himself struggling to hold on to his integrity along with his career. உதாரணத்துக்கு அசாதாரண சூழ்நிலைன்னு சொல்லுவோமே, அப்நார்மல் சிச்சுவேஷன். இப்போ உதாரணத்துக்கு அறகலையே நடந்தது. அறகலையில் வந்து அது ஒரு மேல்ஸ்ட்ரோம், ரைட். ஒரு டிஸார்டர், ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று ஏற்பட்டது அப்படியான விஷயங்கள், ரைட். அடுத்தது பெட்லேம். பெத்லஹேம்ன்ற வேர்ட் எப்படி வந்தீங்கன்னா என்னத்துக்கு யூஸ் பண்ணுன்னு பார்ப்போம். லண்டன் சென்ட் மேரி ஆஃப் பெத்லஹேம்ஸ் ஹாஸ்பிட்டல் இஸ் கரண்ட்லி நோன் ஃபார் இட்ஸ் எக்ஸலண்ட் medical treatment, but in its early days the hospital was famous for its cruelty to patients. எப்படி ஃபேமஸ் ஆயிருக்குது, நோயாளிகளுக்கு அநியாயம் செய்யறதுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கிறாம் அந்த ஹாஸ்பிட்டல். many of whom wandered about in chains. ஏன்னா அநேகமான அந்த பேஷண்ட்ஸ் வந்து செயின் பண்ணப்பட்டு தான் அலைஞ்சு திரிவாங்களாம் அந்த ஹாஸ்பிட்டலில். Rumors of what was done to those went through the hospital's doors were widely circulated. அப்போ
ரூமர்ஸ்ன்னு சொன்னா என்ன இந்த ஒத்து செய்தி ரூமர்ஸ்ன்னு சொல்றதுன்னா வதந்தி வதந்திகள் போய்கொண்டிருந்ததாம். என்ன அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி நிறைய வதந்திகள் போய்கொண்டிருந்ததாம். As rumors spread from person to person, the hospital's name was mispronounced. அப்போ அந்த ரூமர் வதந்தி மூலமா இது பொதுவாக ஏற்படுற பிரச்சனை தானே. அப்போ ஹாஸ்பிட்டலோட பேர் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அப்படி நடக்குதா, இந்த ஹாஸ்பிட்டல் இப்படி நடக்குதான்னு சொல்லிக்கொண்டு போற விஷயம் வந்து பேர் மாறி பெத்லஹேம் அப்படி பெட்லஹேமா மாறிட்டு. In time, the word Bedlam came to mean a place where wild disorder ruled. ரைட்டா? அப்ப அதுல இருந்து அந்த மீனிங் எப்படி புடுத்திக்கிறாங்கடா பெட்லாம்க்கு. அதாவது எந்த ஒரு இடத்துல ஒழுங்கீனம் ஒன்று இருக்குதோ, டிஸார்டர் ரொம்பவே ஒழுங்கீனம், வைல்டு டிஸார்டர்னா ரொம்பவே ஒழுங்கீனம் இருக்குதோ, அந்த இடத்த நாங்க பெட்லாம்னு சொல்றோம். நீங்க பாருங்க இந்த சாம்பிள் சென்டென்ஸ். The substitute teacher left the room for only a few brief moments, but when she returned, the classroom was complete bedlam, with some children standing on their desks while others marched around wearing their chairs or books on top of their heads. அவங்களுக்கு அந்த கொலப்படி சூழ்நிலை வகுப்புல டீச்சர் இல்லாட்டி வந்து பார்க்குற சிச்சுவேஷனை பெட்லாம்னு சொல்லலாம். அல்லது வீட்டுல எல்லாத்தையும் அழகா அடுக்கிட்டு வச்சுட்டு போற நேரம் வந்து பார்த்தா குப்பை கிளறி வச்சிருந்தா தட் சிச்சுவேஷன் இஸ் நோன் அஸ் பெட்லாம். ரைட்? அப்படி ஒரு அப்ப வந்து இது பெத்லஹேம் ஹாஸ்பிட்டல்ல நடந்த அந்த பேஷண்ட்ஸுக்கு நடந்த அந்த விஷயத்தை வச்சு டிஸார்டர் ஒழுங்கீனம்னு இந்த மீனிங் வந்து ரைட். இது மாதிரி டாட்ரி இந்த ஒரு வேர்ட் டாட்ரி. England's Princess Audrey dedicated her life to God and saw off all worldly luxuries. அப்ப இங்கிலாந்து இந்த பிரின்சஸ் வந்து கடவுளுக்காக வேண்டி அவரோட வாழ்க்கையை தியாகம் செஞ்சு உலக இன்பங்கள்ல இருந்து வேர்ல்ட்லி லக்ஸரிஸ்ல இருந்து அவரை விடுவிச்சிட்டா. சோர் ஆஃப்னா அதுல இருந்து அவ ரிலீஸ் ஆயிட்டா. Wearing chains around her neck was her one vanity. When Audrey died, those who mourned her wore pieces of lace around their necks in her honor. அப்ப அவரு மாலை போட்டு கொண்டிருந்தா. அப்ப அவ செத்து போனதுக்கு பிறகு அவரை துக்க அனுஷ்டிச்ச ஆட்கள் என்ன செஞ்சாங்களாம், லேஸ் பீசஸ் ஆஃப் லேஸ் அரவுண்ட் த நெக்ஸ் அவருக்கு மரியாதை செய்யறதுக்கு அவங்களும் அந்த மாலை அணிஞ்சு கொண்டு இருந்தாங்களாம். The pieces of lace were so popular that cheaper versions called St. Audrey's lace started turning up in local markets. அந்த அளவுக்கு அது பாப்புலரா போய்க்குது, விற்கிற அளவுக்கு வந்துக்குது. Like the name Bethlehem became the word Bedlam, the name of the lace necklaces was mispronounced and St. Audrey's lace became Tawdry lace. Tawdry lace மாறி St. Audrey's lace Tawdry lace மாறி. With the passage of time, the word tawdry was used to refer to anything cheap and poorly made. சரியா? அப்ப அது மீனிங் என்ன? சீப்பாவும் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப சரியில்லாமையும் செஞ்சப்பட்ட ஒரு பொருள், குவாலிட்டி குறைஞ்ச ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு டாட்ரின்ற வேர்ட் யூஸ் பண்ண துவங்கிட்டோம். ரைட்? அப்ப பாருங்க இதுல சென்டென்ஸ். இந்த பிளே A streetcar named Desire, the desperate heroine, Blanche Dubois, tries to pretend that the tawdry apartment she shares with her sister is only temporary. அப்போ tawdry apartment ரொம்பவே சீப்பான குவாலிட்டி இல்லாத ஒரு அப்பார்ட்மெண்ட்னு சொல்ற வேர்ட் தான் இந்த tawdry apartment. இப்போ பாருங்க அது ஒரு வேர்டா இன்றைக்கு வந்திருக்கு. ரைட். இன்னொரு 2-3 ஓகே 4-5 சொல்லிக்குது. அதையும் பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் செக்ஷன் போவோம். Ostracize in word. In times of political crisis or conflict, the Athenians of ancient Greece would send someone likely to cause trouble out of the city for a period of years. சரியா? ஒரு அரச கன்ஃப்ளிக்ட் ஒன்று ஏற்பட்ட நேரம், பொலிட்டிக்கல் சொன்னா அரசாங்க பிரச்சனை ஒன்று வர நேரம், கிரீஸை சேர்ந்த எதேனியன்ஸ் வந்து என்ன செய்வாங்களாம், would send someone likely to cause trouble out of the city for a period of years. யாராவது பிரச்சனை பண்றாங்கள அவங்க நகரத்தை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. To make their selection, Athenians would write a name on a shell fragment called an ostrakon. அப்போ யாராச்சும் வெளியே அனுப்பணுமே, அதை அனுப்புறதுக்காக வேண்டி ஒரு ஒரு இது ஒன்று, ஒரு பட்டை மாதிரி ஒரு விஷயத்துல
சொல்ற ஒஸ்ட்ரகாண்ட் அதுல பேர் ஒன்று எழுதுவாங்க. The person receiving the most votes would have to leave the city. யாருக்கு கூட ஓட்டு விழுதோ அவர் வெளியே போகணும். Today when we say that, when we ostracize someone, we mean that we are excluding or banning that person from our group. ஒரு ஆளை பேன் பண்றதுக்கு இந்த வேர்ட் வந்தீங்க, அந்த ஒஸ்ட்ரகாண்ட் வேர்ட்லேருந்து வந்தீங்க. So they ostracized him because of his political views. அவருடைய பொலிட்டிக்கல் பார்வைகளால அவரை ஒஸ்ட்ரசைஸ்னா அவரை ஒதுக்கி வச்சுக்கிறான், அவர் தள்ளி வச்சுக்கிறதுன்னு சொல்லணும். ரைட், இது சொல்லுவோம் ஒஸ்ட்ரசைஸ். ரைட். அடுத்து யூட்டோப்பியா. யூட்டோப்பியா ஜூட்டோப்பியான்னு ஒரு கார்ட்டூன் கூட வந்து இந்த வேர்டை வச்சு யூட்டோப்பியா சொல்றது என்ன? யூட்டோப்பியா வாஸ் அன் இமேஜினரி ஐலண்ட் that served as the subject and title of a book. The island was the perfect place to live because the people of the island used reason to guide their lives. அப்போ அந்த ஒரு கற்பனையான ஒரு தீவை பற்றி சொல்றது, ஒரு புக் டைட்டில் வந்தது தான் இந்த யூட்டோப்பியான்னு சொல்றது. அந்த புக்கில் சொல்லப்பட்ட மாதிரி அந்த ஐலாண்ட் வந்து ஒரு மிகவும் பொருத்தமான இடமா இருந்ததாம். ஏன்னா அதில் இருந்த ஆட்கள் வந்து ரீசன், அவங்களோட சிந்தனைகளை பயன்படுத்தி தான் அவங்க வாழ்க்கையை கொண்டு போய்க்கிறான். டுடே when we talk about utopia, we are talking about a condition, situation or place that is socially and politically perfect. சமூக ரீதியாகவும் அரச ரீதியாகவும் பர்ஃபெக்டா இருக்கிற ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கு நாங்கள் யூட்டோப்பியான்னு சொல்லுவோம். அப்படியான ஒரு உலகத்தை நாங்கள் யூட்டோப்பியான்னு சொல்லுவோம். ஸோ when we say that an idea is utopian, we mean that it is excellent but too impractical to survive. ரொம்பவே நல்ல ஒரு விஷயம், ஆனால் அது ப்ராக்டிக்கல் இல்லைன்னு சொல்ற ஒரு கருத்துக்காண்டி இந்த வேர்டை யூஸ் பண்ணுறோம். ரைட். ஸோ சாம்பிள் சென்டென்ஸ். when will he stop trying to put those utopian schemes into practice? அப்படி கேட்குறேன். இப்போ யூட்டோப்பியா என்ன, யூட்டோப்பியாவில் இருக்கிறீங்க, கற்பனை உலகத்தில் இருக்கிறீங்க, இப்படிலாம் நடக்காது அப்படின்னு கதப்பமே, அதுதான் யூட்டோப்பியான்னு சொல்றது. ரைட். ஓகே. அடுத்த ஜிங்கோயிஸ்ட். Okay, jingoist in the word. In the 18th century, there was a music hall song sung by those who were ready to go to war. The song contained the words "by Jingo." Today, when we say that someone is a jingoist, we are talking about a person who is eager for, even enthusiastic about war. அதாவது யுத்தத்துக்கு போகணும்னு ஆர்வமாக இருக்கிற ஆட்கள், அதை பற்றி பேசுகிற ஆட்களை நாங்கள் ஜிங்கோயிஸ்ட்னு சொல்கிறது. ஏன்னா அது வந்து யுத்தத்துக்கு போகிறதுக்காண்டி படிக்கப்பட்ட ஒரு ஒரு இடம், ஒரு மியூசிக் ஹால். ரைட். அதாவது யுத்தத்துக்கு போகிற ஆட்கள் போய் படிக்கிற ஒரு பாட்டு படிக்கிற ஒரு இடமா தான் அந்த மியூசிக் ஹால் இந்திக்குது, ஜிங்கோன்னு பேரில். அப்போ இப்போ அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, யார் சொல்லுவாங்க, யுத்த மேளம் என்று சொல்லுவாங்களே, அதாவது யுத்தத்தை பற்றி பேசுகிற ஆட்களுக்கு வந்து ஜிங்கோயிஸ்ட்னு சொல்லுவோம் அவரை பார்த்து. ரைட். Never having seen any active combat, he tended to be a jingoist about making war to achieve political ends. ஒரு இதா ஹிண்டா சொல்றாங்க. ஏண்டா உண்மையிலேயே அவர் ஆக்டிவா களத்துல இல்லை, ஆனா அவர் ஜிங்கோயிஸ்டா இருக்கிறார். என்னண்டா யுத்தத்தை நடத்தொண்டு பெரிய இதுகள் கதைக்கிறாங்க, அவங்களோட என்ன சொல்றது, அரசாங்க இதுகளை, அரசியல் லாபங்களை அடைஞ்சு கொள்றது. அப்படிதான் நிறைய பேர் இன்னைக்கு மீடியால வந்து ஜிங்கோயிஸ்டா தான் இருக்கிறாங்க. ஆகுன்னு சத்தம் போடுவாங்க, உண்மையில பார்த்தா களத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து உண்மையிலேயே யுத்தம் செஞ்சிருக்கவே மாட்டாங்க, ஆனா யுத்தத்தை நடத்தணும்னு கதைச்சு கொண்டிருக்கோம். அப்படியான ஆட்களை ஜிங்கோயிஸ்ட்னு சொல்லுவோம். ரைட். சண்டை பிடிக்க கொண்டிருக்கிறார்கள் இந்த இவர மாதிரி பிபிஎஸ். ரைட். Mesmerize. In the 18th century, a man named Franz Anton Mesmer mesmerized the world. Franz Anton Mesmer used hypnosis to put people into a strange sleep-like state. உங்களுக்கு தெரியும், hypnotism கேள்விப்பட்டிருக்கீங்களா? Hypnotism. Have you heard this word? Hypnotism. ஓ சார், ஒரு மெடிக்கல் வேர்ட் ஒன்று. மெடிக்கல் ஒர்க்னு சொல்றதை விட ஒரு ஆளை ஆழ்ந்த தூக்கத்துல போட்டு அப்படி ஸ்னப் பண்ணத்தோடய அப்படி தூங்கிடுவாங்க. அப்படி அவர் சுய நினைவில் இருக்க மாட்டார். ஒரு வகையா ஆட்களை இது பண்ணுறது, அந்த ஸ்லீப்பிங் ஸ்டேட்டு கொண்டு போகுது. அப்போ ஹைப்னோசிஸ்ன்னு சொல்றது. சரியா? அப்போ 18ஆம் நூற்றாண்டு அப்படி ஒரு ஆள் இந்திக்கிறார், பிரான்ஸ் ஆண்டன் மெஸ்மர்.
used hypnosis to put people into a strange sleep-like state. People were fascinated by his skills and gathered to watch him. Today, we still use the word mesmerize. அவருடைய பேர்ல இன்னும் வந்தீங்க பாருங்க, mesmerize, to indicate that someone is being put under hypnosis. However, we also use it to say that we are fascinated by what we see. அப்ப ரெண்டு கருத்துல அதை இன்னைக்கு யூஸ் பண்ணாங்க. ஒன்று இப்படியான தூக்க நிலைக்கு போடப்படுற ஆட்களை மெஸ்மரைஸ் இன்றைக்கும் இருக்கிறாங்க. நீங்க சில யூடியூப்ல எல்லாம் பார்க்கலாம், சில ஷோஸ் இருக்குது அதுக்குண்டு ஆளுக்கு 3 நாள் பேரை கூப்பிட்டு அவரை மெஸ்மரைஸ் பண்ணிட்டு 3 பேர் இருப்பாங்க. அங்கிட்டு இந்த ஒரு ஆள் அவருடைய இங்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுடைய தலையை தொடுற நேரம் இவருக்கு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும், அல்லது இன்னொரு இடத்துல தொடுற நேரம் அவருக்கு கையில தொடுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீலிங். இது சொல்ற மெஸ்மரைஸ் பண்றது. அது ஒரு விஷயம். இன்னொரு மீனிங் வந்து அவரை வந்து என்ன சொல்றது, ஒரு நாங்க சும்மா ஆர்வமா பார்க்குற விஷயத்த நாங்க மெஸ்மரைஸ்ன்னு சொல்றோம். ஸோ ஆஸ் த மெஜிஷியன் soared into the box containing his assistant, the audience seemed mesmerized. அப்படி சும்மா லைச்சி பார்க்குறேன்னு சொல்லுவோம், அது மெஸ்மரைஸ்ன்னு சொல்லுவோம். ரைட். One more word. Laconic. Laconians were a Greek tribe known for their simple ways and brevity of speech. தெளிவு, பேச்சு தெளிவு. According to legend, an enemy claimed that if his army came to Laconia, the country would be reduced to ashes. என்ன ஒரு கருத்துப்படி, ஒரு கதைப்படிக்கு ஒரு எதிரி வந்து சவால் விட்டானா, அவன் ஆர்மி வந்து லெக்கோனியாவுக்கு வந்தா அந்த லெக்கோனியா நாட்டை தரமட்டமாக்கிடுவேன் அல்லது எரிச்சு போட்டுருவேன் என்று சொன்னாங்க. reduced to ashes. A Laconian general is said to have answered with only one word. ஒரே ஒரு வேர்டை வச்சு தான் ரிப்ளை பண்ணாங்க. இஃப்னு மட்டும் சொன்னாங்க, முடிந்தால் இந்த மாதிரி. டுடே when we say that someone is laconic, we mean that he or she doesn't use many words to make a point. Right? சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நச்சுன்னு பதில் சொல்றேன்னு சொல்லுவோமே, அதுக்கு சொல்றது லெக்கானிக்னு சொல்லுவோம். அதுல இருந்து வந்த வேர்ட் தான் இது. ரைட். So the heroes of old westerns were nothing if not laconic. They hardly ever said more than yep or no. சரியா? அப்படி ஷார்ட்டா பேசுற ஆட்களை நாங்க லெக்கானிக் சொல்லுவோம். அதுல இருந்து வந்ததுதான் ஒவ்வொன்றும் இப்படி ஒருத்தவங்க வேர்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹிஸ்டரிக்கும். ரைட். இன்ட்ரெஸ்டிங்கான மொழி நடைகள். எங்களோட முஸ்லிம் பெயர்கள்ல இது சொல்லுங்க, நிறைய சொல்லலாம். இப்படியான வேர்ட்ஸ் நிறைய மறி வந்தீங்க. மம்காஸ் என்று சொல்லுவோம். சாரி, புத்தளம்ங்கிறத மருவி வந்த ஒரு சொல் தானே. புத்தளம் மறி வந்தீங்க. அதை விட ஃபனியான வேர்ட்ஸ் நிறைய இருக்குது. மம்காசிம் சொல்லுவாங்க தெரியும். மம்காசிம் ஒரு ஆளோட பேரு முகமது காசிம். இன்னொரு பேர் சொன்னா சிரிப்பீங்க. அது ரூட் வேர்ட் விளங்கல. மன்மதராசான்னு சொல்லுவாங்க சில ஆக்கள். மன்மதராசா தெளிவாகிறது தானே இல்லையா? மன்மதராசாங்கிறத அப்படி மருவி வந்து மன்மதராசா, முகமது ராசா மேபி நிறைய வேர்ட்ஸ் புத்தகத்துல கதைச்ச ஜோக்காக தான் இங்கும் இப்படி பார்க்கலாம். இப்படி இந்த மாதிரி வேர்ட்ஸ் இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ரூட் வேர்டை எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சா எங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த வேர்ட் வந்து மறக்காது. ரைட். ஸோ தட்ஸ் த ப்ராக்டிஸ் யூ காட் ஃப்ரம் திஸ் vocabulary. அப்போ இதுக்கு பிறகு உங்களோட லைஃப்ல வந்து நீங்க இங்கிலீஷ் வாசிக்கிற நேரம் உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு விளங்கும். ஒரு சென்டென்ஸை வாசிக்கிற நேரம் கண்டெக்ஸ்ட்டை பாருங்க, கண்டெக்ஸ்ட் க்ளூஸை பாருங்க, மீனிங்ஸை விளங்கிக்கோங்க. ஃபர்தர் மீனிங்க்கு நீங்க செகண்ட் ஸ்டேஜ் அனாலிசிஸ்க்கு போடுறது, ரூட் வேர்ட்ஸ் தேடுறது, அப்படி இல்லாட்டி டிக்ஷனரியில போய் ஃபர்தர் மீனிங்கை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ஃபைனல் ஏரியா வந்து சொற்கள்னு வர நேரம் சினோனிம்ஸ், என்டோனிம்ஸ் அண்ட் ஹோமோனிம்ஸ்.
synonyms means is a word or phrase that means the same. ரெண்டு தரம் ஒரே மாதிரி சொல்லுபடி ரைட்டா, ஒத்த சொற்கள்னு சொல்லுவோம். ஒரே கருத்துடைய சொற்களை நாங்கள் சினோனிம்னு சொல்லுவோம். என்டோனிம்னு சொல்றது எதிர்கருத்து, the word opposite meaning to another, right? அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ரைட் ராங் அது இதுன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஷார்ட் இஸ் த antonym of tall, thin is the antonym of fat. So antonyms need not be exact opposites. எப்போவுமே நேரடியான எதிர்கருத்தா இருக்கல, அது ஒரு வித்தியாசமான எதிர்கருத்தை சொல்லக்கூடிய மாதிரியும் இருக்கு. ரைட், அப்போ இதில் சிலது சொல்றாங்க graded antonyms. Graded antonyms need not be opposites of equal weight. சம தரத்தில் இருக்கிற எதிர் சொற்களாக இருக்க ஒன்றும் தேவையில்லை. Graded antonyms, they are word pairs whose meanings are opposite and which lie on a continuous spectrum. அப்படி தொடர்ச்சியாக போகிற ஒரு வரிசையில் தான் அப்படியான opposite words வரும். For example, the following are all antonyms for good. குட்னு சொல்ற ஒரு வேர்டுக்கான antonym இதுகள் இருக்கும். உதாரணத்துக்கு unsatisfactory, சில இடங்கள்ல புவர்னு சொல்லுவோம், சில இடங்கள்ல பேடுன்னு சொல்லுவோம், சில இடங்கள்ல டெரிபிள்னு சொல்லுவோம். இதுக்கு எல்லாத்துக்கும் antonym குட் ஐ. ரைட், அப்போ குட்டுக்கு பேடுன்னு படிச்சுப்போம், அப்படி வரவுண்டு தேவையில்லை. இந்த இடத்தை பொறுத்து, ஒவ்வொரு சிச்சுவேஷனை பொறுத்து நாங்கள் இப்படியான antonyms. இது கிரேடட் antonyms. அடுத்தது இது காம்ப்ளிமெண்டரி antonyms. தீஸ் ஆர் அப்சல்யூட் ஆப்போசிட், நேரெதிரான ஆப்போசிட்ஸ். இஃப் யூ ஆர் ஒன் யூ கேனாட் பி another. நீங்கள் ஒரு விஷயத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் மற்றதை எடுக்கலாம் இந்த மீனிங். ஸோ இஃப் யூ ஆர் டெட் யூ கான் பி அலைவ், அந்த மாதிரி டெட் அலைவ், ஆன் ஆஃப், நேர் எதிர்மறையான விஷயம், பாசிட்டிவ் நெகட்டிவ், அந்த மாதிரி ப்ரெசன்ட் அப்சென்ட். இதை சொல்றது காம்ப்ளிமெண்டரி antonyms. அடுத்தது சார்பு தன்மையான ரிலேஷனல் antonyms, sometimes considered a subcategory of complementary antonyms. For a relationship to exist, both in a pair must exist. For example, ரெண்டுமே சேர்த்து சொல்லணும். buy sell, predator prey. predatorன்னு சொன்னா இரைய தேடுறால் இறை, பிரேங்கிறது இறை. ஹஸ்பண்ட் வைஃப் காம்ப்ளிமெண்டரி சேர்த்து சொல்றது. ரைட், ஃபைனலி ஹோமோனிம்ஸ். ஹோமோனிம்ஸ்ன்னு சொன்னா ஒரே மாதிரியான சவுண்டை சொல்லக்கூடியது அல்லது ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங் வரக்கூடியது, அதாவது ஹெட்ரோனிம்ஸ். நினைக்கிறேன் பிறகு இங்கே ஒரு இடத்துல வருதாய். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் பேண்ட், பேண்ட் ரெண்டையும் ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது பாருங்க, ஆனால் ஸ்பெல்லிங்ஸ் வித்தியாசம். இது ஹோமோஃபோன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹோமோனிம்ல ஒரு வகை ஹோமோஃபோன். ஹோமோகிராஃப்னு சொல்றது ஒரே ஸ்பெல்லிங் ரெண்டுக்கும், பெட் பெட், ஆனால் வேறு வேறு கருத்து. இது ஹோமோகிராஃப். ஹெட்ரோனிம்னு சொல்றது சேம் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் சவுண்ட், சேம் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் சவுண்ட். இதை எப்படி வாசிக்கிறது? பவ், பவ் குனிகிறது, பவி. இதை சொல்றது போ, இதுல கட்டுறது கழுத்துல. இதை சொல்றது ஹெட்ரோனிம்ஸ். அப்போ ஹோமோஃபோன்டா என்ன, ஹோமோகிராஃப்னா என்ன, ஹெட்ரோனிம்ஸ்னா என்ன, அதுக்கு கீழே என்ன வேர்ட்ஸ் வரும், அதில் நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று பண்ணலாம். ரைட், எக்ஸ்பிளனேஷன் தான் கீழே தண்ணி. ஹோமோனிம்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஆர் ப்ரொனவுன்ஸ்ட் தி சேம் as each other. When homonyms have the same sound, they are called homophones. When they have same spelling, they are called homographs. Right, and homographs with different sounds, they are a right, அப்ப இதுல right, homograph அடுத்து heteronym, right. Homographs with different sounds, they are a bow around your collar and bow to the audience, are called heteronyms. Different sound வந்தா, ஒரே ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ். அப்போ பொதுவாக ஹெட்ரோனிம்ங்கிறது ஒரு ஹோமோகிராஃப் தான். ரைட்டா, ஹோமோகிராஃப்னு என்ன சொல்லிக்கிறாங்க, ஒரே சொல் தானே, ஒரே சொல் வாரது ஹோமோகிராஃப்னு சொல்லுவோம். ஹெட்ரோனிம்ங்கிறது இந்த ஹோமோகிராஃப்ல ஒரு கேட்டகரி. அதான் இந்த இந்த கட்டத்துக்குள்ள போட்டிக்கிறாங்க, இந்த பெரிய ரெக்டாங்கிள்குள்ள உள்ளுக்குள்ள ஹோமோகிராஃப் உள்ளுக்கு தான் ஹெட்ரோனிமா போட்டிக்கு. அப்போ ஹெட்ரோனிம்ங்கிறது ஒரு ஹோமோகிராஃப், சேம் ஸ்பெல்லிங் பட் டிஃப்ரெண்ட் சவுண்ட்.
So therefore, it is possible for a homonym to be a homophone and a homograph. So then a homophone and homograph, same sound and same spelling. Right. Non-heteronyms, homograph. Not all homographs are heteronyms. Some have the same spelling and sound. These homographs are not heteronym. They are pronounced the same. Lie, lie. Fine, fine. Right. ஓகே, நான் இதெல்லாம் அப்லோட் பண்றேன். அப்ப நீங்க பார்க்கலாம். அவ்வளோ இல்லை இதுல. Let me go through a couple of more activities and then we look at a quiz and then finish the session. சொல்லுங்க பாபம். Add a suitable prefix to the given word to create its antonym. Antonym எதிர் சொற்ல உருவாக்கும். Prefix போட்டு. Responsible. Irresponsible. Irresponsible. Visible. Unvisible. Invisible. Invisible. தெரியாம. Logical. Logical கதைக்கிறான். Illogical. Logical இல்லாம. Lead. வழிநடாத்துறது. Mislead. வழி கெடுக்கிறது தான் மிஸ்லீட். கைண்ட் அன்பு செலுத்துறது. அன்கைண்ட். Right. Choose the correct formal academic essay phrases. Spelling தான் இதுல. First one. First. Second. Despite. இருந்தும்னு சொல்லுவோம். இருந்தும். Despite. First one. Second. Second. ஒரே சொல் தான் இது. Furthermore. என்னுடைய கருத்துப்படி. Last one. My opinion. முடிப்பதற்கு. To conclude. Last. ஓகே, இப்படி ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்குது. 5ஆவதையும் நீ பார்த்துட்டு நிப்பாடுவோம். ப்ராக்டிஸ் குவிஸுக்கு போவோம். நீ உங்களோட அனிமேஷன் லொகின் கிடைச்சது பிறகு நீ மற்றதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகே, டெல் மீ திஸ். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். யூ ஹேவ் காட் ராதர். எல்லாம் சினோனிம்ஸ் தான் கிட்டத்தட்ட. ஆனால் இதில் பொருத்தமான வேர்ட்ஸ். ஓகே, இது டவுட்டாக இருந்தால் அடுத்து இருக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வாஸ் அ great physicist. She is a very age. She is a very Bigger. tall. ரொம்ப உயரம். அவருடைய ஏஜுக்கு ரொம்ப உயரம்னு சொல்லுது. I think she is making a big mistake. Big mistake. A high rate of inflation. High rate. பாருங்க, எல்லாம் ஃபெமிலியரான வேர்ட்ஸ். அப்ப இதுக்கு வரும் Large. பெரிய. அப்ப எல்லாரும் பாருங்க, பெரிய மீனிங் தான். எல்லாம் ஒரே மீனிங்ஸ் தான். பாருங்க, லார்ஜ், கிரேட், டால், பிக், ஹை. இதை நீங்க ஒத்த சொல்லிட்டு சொல்லி மற்ற இடத்துல போட்டு பார்த்தா பொருந்தாது. என்ன, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வாஸ் அ லார்ஜ் பிசிசிஸ்ட்னு சொன்னா என்ன மீனிங்? அவர் பெரிய தடிச்ச ஒரு ஆள் மீனிங் போயிடும். லார்ஜ் பிசிசிஸ்ட். அப்போ நாங்கள் அந்த வேர்டை அந்தந்த இடத்துல போட்டு பார்க்கணும். அது வந்து சினோனிமா இருந்தாலும் யூ ஹேவ் டு சி இட் ஃபிட்ஸ் இன் டு சர்டன் கண்டெக்ஸ்ட். இது வந்து ரீடிங் மூலமாக தான் வரும் ப்ராக்டிஸ். எந்த வேர்டு எங்கனைக்குள்ள பாவிக்கிறது, நல்ல ரீடிங், நல்ல ரைட்டிங்ஸை வாசிக்கணும்.
வாசிக்கிறது மூலமா உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ரைட். Let's go to our practice quiz and conclude. Question ஒரே ஒரு கொஸ்டின் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, 10 கொஸ்டின் போடு. Read the following sentence and figure out the closest meaning of the italicized word from the given choices. After his accident, he is more circumspect when driving in heavy traffic. அந்த பிராக்டிஸ் தான் கண்டெக்ஸ்ட் க்ளூ. மீனிங் தெரியணும் இல்லை, ஆனா கெஸ் பண்ணலாம். மெச்சுவர்ட். மெச்சுவர்டை விட விஜிலண்ட் தான் பொருத்தமாயிக்கும். வேணா அவதானம் ஆகிக்கிறேன், ரொம்ப அவதானம் சொல்றேன். விஜிலண்ட். மெச்சுவர்டுன்னு சொன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அவனை ஆக்சிடென்ட் அடைஞ்சதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறத விட அவதானம் வகிக்கிறத முதலாவது நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அவர் மெச்சூர்ட் ஆகுவார். விஜிலண்ட், அவதானம். கொஸ்டின் நீங்குது. எத்தனை கொஸ்டின் நீங்குது? 4 கொஸ்டின் நீங்குது. நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ரைட். செகண்ட் ஒன், read the following sentence. இதுவும் அதே மாதிரி தான். Closest meaning less. The group was clearly homogeneous. Every member came from same age group and incompetent. Identical. Yes. The same age group இந்த சொல்லிக்கிறேன். இந்த வேர்டை வச்சு சொல்லலாம். homogeneous. Sorry, identical. Read the following sentence. இதுவும் அதே மாதிரி. American closest meaning of இது closest meaning of the thing. Yes. American colonies did not like British intervention in their affairs. Already the word தெரிஞ்சிக்கும். Did not like British intervention in their affairs. Involvement. Involvement. அவங்களோட சம்பந்தப்படுத்தல். Yes. Right. Read the following sentence and find the same thing. What formula do you use to figure out the circumference of a circle? இது தெரிஞ்சா சரி. இதை வச்சும் கெஸ் பண்ணலாம். Figure out the circumference of a circle. Circumference. Diameter. Perimeter. சுற்றளவு. டயமீட்டர்ண்டா விட்டம், வித்துண்டா அகலம், ரேடியஸ்ண்டா ஆரை, லென்த்னா நீளம். சரியா? பெரிமீட்டர். measure the perimeter of this house. இதோட சுற்றளவு சொல்லுவோம் பெரிமீட்டர். சர்க்கிள்ல ஸ்பெஷலா சொல்றதுக்கு சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லி சுற்றளவு. Think we are all okay, right? Okay, thank you very much.